பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், முள் செடிகளையும், முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும், சபிக்கப்படுகிறதற்கேற்றதுமாயும் இருக்கிறது. சுட்டெரிக்கப்படுவதே அதின் முடிவு. வசனத்தின் மூலமா ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். முள்ளுள்ள நிலம், முள் பூண்டுள்ள நிலம் சபிக்கப்பட்டதா இருக்குது. சுட்டெரிக்கப்படுவதுதான் அதன் முடிவு அப்படின்னு சொல்றார். இங்க நிலம் அப்படிங்கும்போது நம்முடைய உள்ளான வாழ்க்கை, நம்முடைய இருதயம் இதை குறிக்குது. இந்த விதை ஓமையிலே பார்த்தீங்கன்னா, வழி அருகே விழுந்த விதை, பாறையிலே விழுந்த விதை, முள்ளுகளுக்கிடையே விழுந்த விதை, நல்ல நிலத்தில் விழுந்த விதைன்னு ஆண்டவர் உவமையை சொல்வார். இந்த வழி அருகே விழுந்த விதை அப்படிங்கும்போது, வழி அருகே உள்ள நிலம். அந்த நிலம் எப்பவும் போக்குவரத்துமா தான் இருக்கும். இந்த நிலத்தின் வழியாக தான் போகணும், வரணும். அந்த நிலம் ஒரு போக்குவரத்தான நிலம். நிலம்னா நான் சொன்னேன் இருதயம், இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை. இதே போன்று நம்முடைய வாழ்க்கையும் இன்னைக்கு போக்குவரத்தாகவே இருக்கிறது. எங்க போக்குவரத்தா இருக்குது அப்படின்னா, ஒரு பக்கம் ஆண்டவர் இடத்துல போறது, இன்னொரு பக்கம் உலகத்து இடத்துல போறது. ஒரு பக்கம் ஆண்டவர் இடத்துல போறது, இன்னொரு பக்கம் சாத்தான் இடத்துல போகிறது. இப்படி போக்குவரத்தாகவே இருக்கிற நிலமாக நாம இருந்து கொண்டிருக்கிறோம். காக்கா அததான் செஞ்சுச்சு. நோவா காக்காவை விட்டு டெஸ்ட் பண்றார். வெளியில எல்லாம் தண்ணி வடிஞ்சிருச்சா, வெள்ளம் குறைஞ்சிருச்சா, எல்லாம் கிளியர் ஆயிடுச்சா அப்படின்னு. ஆனா வெளியில ஃபுல்லா செத்து மாமிசம் மிதக்குது. ஏன்னா அத்தனை ஜனங்கள், மிருகங்கள் அநேகர் இறந்து மடிந்து செத்து அழுகி மிதந்து கொண்டிருக்கிறத காக்கா என்ன பண்ணுது? போகுது, சாப்பிடுது, ருசிக்குது, அப்புறம் திருப்பி பேழைக்குள்ள வருது. திருப்பி போகுது, சாப்பிடுது, திருப்பி பேழைக்குள்ள வருது. பேழை அப்படிங்கிறது ஆண்டவருடைய அந்த பாதை. வெளியில மாம்சங்கிறது உலகம். ஸோ, இப்படி போக்கும் வரத்துமாய் உள்ள நிலமாக நம்மிலே பல பேர் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏதாவது ஒண்ணு அப்படின்னா, உடனே ஆண்டவர் இடத்துல வர்றாரு. மற்ற நேரத்துல ஆண்டவர விட்டு வேற பக்கம் போறது. திருப்பி ஆண்டவர் இடத்துல வர்றது. திருப்பி வேற பக்கம் போறது. இதெல்லாம் ஆண்டவர் ஒண்ணும் பார்த்து கொள்ள மாட்டார். இதெல்லாம் ஒண்ணும் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. அத மன்னிச்சிருவாரு அப்படின்னு தவறான கணக்கு போட்டு கொண்டிருக்கிறோம் நாம. அடுத்தபடியா பாறை நிலத்துல விழுந்த விதை. இந்த நிலம் எப்படி இருக்குன்னா, பாறையாவே இருக்கு. கற்பாறையாவே இருக்கு. பெரிய இரும்பு ராட வச்சு அடிச்சா கூட உடையாது போல இருக்கு. ட்ரில்லர் போட்டு ட்ரில் பண்ணா கூட உடையாது போல. அவ்ளோ கற்பாறை. அங்க எந்த ஒரு கனியையும் எதிர்பார்க்கவே முடியல. பாறையா இருக்கு. அந்த நிலம் பாறையாவே இருக்கு. அந்த நிலம் கனிய கொடுக்கவே மாட்டேங்குது. அவ்வளவு கடினத்தன்மையோட. ஒரு சில ஆட்கள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. எப்பா எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு இரக்கம்ன்றது இருக்காது. ஒரு அன்புன்றது இருக்காது. ஒரு சிரிக்க மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் அப்படியே உர்ருன்னு இருப்பாங்க. பாறை நிலம். அந்த நிலமும் பிரயோஜனமற்றது தான். அந்த நிலத்திலயும் ஒரு கனியையும் பார்க்க முடியாது. அது எதற்குமே வளைந்து கொடுக்காது. அந்த நிலம் எதையுமே ஏற்றுக்கொள்ளாது. தான் சொல்றது தான். தனக்கு தெரிஞ்சது தான்.
தான் முடிவெடுத்தது தான். வேற யார் எத சொன்னாலும் அதை கேட்கத் தயாராகாத ஒரு நிலம். அப்படி ஒரு சில பேர் இருக்கிறாங்க. அவங்களாலயும் கனி கொடுக்க முடியாது. அதனாலேயே எந்த பிரயோஜனமும் அல்ல. அடுத்தபடியாக, இப்பதான் நம்ம வசனத்திற்கு உள்ள அந்த முள்ளுக்குள்ள வரும். அந்த முள்ளு என்ன பண்ணுதான், அதிகமா அந்த முள்ளு உள்ள அந்த நிலம் நெருக்க ஆரம்பிக்குது. அங்கேயும் என்னதான் பண்ண முடியல. விதை பயிராக முடியல. அங்கேயும் கனி வரல. ஏன்னா, முள்ளு நெருக்குது. எப்படி ஒரு முள் குத்துருச்சுன்னா நமக்கு எப்படி வலிக்குதோ, அது மாதிரி நம்மள சுற்றி ஒரு முள்ள வச்சு நெருக்குனா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி நம்மை நெருக்குது. எது நெருக்குது? நம்ம குடும்ப கவலை நம்மள நெருக்குது. நம்மளுடைய எதிர்கால சிந்தனைகள் நம்மை நெருக்குது. வறுமை நம்மை நெருக்குது. ஒரு பக்கம் உலக ஆசை நம்மை நெருக்குது. பண ஆசை நம்மை நெருக்குது. பொருளாசை நம்மை நெருக்குது. அசுத்தமான தீய எண்ணங்கள் நம்மை நெருக்குது. பாலிய இச்சை நம்மை நெருக்குது. இப்படி பலவித விஷயங்கள்ல நம்மை நெருக்கிக் கொண்டே இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனா போட்டிங்கிற பேர்ல ஒருத்தர விட ஒருத்தர் நான் பெட்டரா பண்ணணும். நான் அத விட மேலா வந்துரணும். நான் அத விட பெட்டரா செஞ்சிடணும்னு சொல்லிட்டு, எந்த ஒரு இடத்துலயா இருந்தாலும் சரி, வேலையில இருந்தாலும் சரி, படிக்கிற இடத்துல இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸ்ல இருந்தாலும் சரி, ஒரு வேற ஏதாவது ஒரு பொறுப்புல இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமா இருந்தாலும், அங்க நான் பெட்டரா இருக்கணும், பெட்டரா இருக்கணும், பெட்டரா இருக்கணும்னு சொல்லி, இதுல கூட வசதி வாய்ப்புல கூட, நான் அவன விட பெட்டரா இருக்கணும், நான் இவன விட பெட்டரா இருக்கணும், அப்படின்னு சொல்லி எல்லா சிந்தைகளும், எல்லா காரியங்களும், எல்லா லௌகீக கவலைகளும் நம்மை நெருக்கிக் கொண்டே இருக்கிறது. நம்முடைய இருதயத்தை நெருக்கிக் கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட முள் நம்மை நெருக்குகிறது. முள் பூண்டுகள் நம்மை நெருக்குகிறது. அதனாலவும் அங்க கனிய பார்க்க முடியல. கனியும் கிடைக்கல. அடுத்தபடியாக நல்ல நிலத்துல விழுந்த விதை நல்ல கனிய கொடுக்குது. ஏன்னா, அங்க முள் இல்ல, அங்க பாறை இல்ல. அங் அது அந்த நிலம் வந்து வழியருகே உள்ள நிலம் அல்ல. அது நல்ல நிலம். சரியானபடி தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலம். ஒரு பயிரிடணும் அப்படின்னா, அந்த நிலத்துக்கான அந்த வளங்கள் உள்ள இடத்துல தான் பயிரிடுவாங்க. ஒரு நல்ல நிலமா தேர்ந்தெடுத்து பயிரிடுவாங்க. வறண்ட நிலத்துல போய் பயிரிட மாட்டாங்க. இல்லைன்னா ரொம்ப சதுப்பு நிலத்துல போய் பயிரிட மாட்டாங்க. அதற்குன்னு தகுந்தாற்போல் ஏற்புடையதாக இருக்கிற, விளைய பண்ணுகிற, கனியை கொடுக்கிற அந்த நிலத்துல தான் பயிரிடுவாங்க. அதைப்போல நம்முடைய இருதயம் அந்த பலனை கொடுக்கிற, கனியை கொடுக்கிற அப்படி ஒரு நிலமாக இருக்கணும். இப்படி இல்ல அப்படின்னா, அது சுட்டெரிக்கப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். வசனத்துல சொல்றார்ல, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அது என்ன நல்ல கனி? இப்ப கனி கொடுக்கிறது முக்கியம் இல்ல. என்ன கனி கொடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்ப உலகத்துக்கு அதிகமா நாம கனி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லா விதத்திலயும் கனி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சாத்தானுக்கு சொல்லவே வேணாம். அவனுக்கு தினம் தினம் கனி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த கனி இல்ல. நல்ல கனி. ஏசப்பாவுக்கு ஏற்ற கனி. ஆவிக்குரிய கனி. பரிசுத்த கனி. ஜீவனுள்ள கனி. அந்த கனிய கொடுக்கலன்னா, வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னொரு இடத்துல கூட ஆண்டவர் சொல்றாரு. திராட்சை கொடியில போயிட்டு அத்தி பழத்த நீ பறிக்க முடியுமா? இல்ல அத்தி மரத்துல போய் திராட்சை பழத்த பறிக்க முடியுமா?
எத எத எங்க பறிக்கணுமோ அத அத அங்க தான் பறிக்க முடியும். இன்னொன்னு கசப்பான தண்ணீர், தித்திப்பான தண்ணீர கொடுக்க முடியாது. தித்திப்பான தண்ணீர், கசப்பான தண்ணீர கொடுக்க முடியாது. அதைப்போன்று நாம முள் பூண்டுகளாய் இருக்கிற நிலத்தை உடையவர்களாய், முள் செடிகளாய் இருக்கிற நிலத்தை உடையவர்களாய் இருந்தா, நம்மிடத்துல இருக்கிற கனி கெட்ட கனியா தான் இருக்கும். ஆண்டவர் வெறுக்கிற கனியா தான் இருக்கும். அப்படி கொடுக்கிற நம்முடைய நிலம் இல்ல மரமாகிய நாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படுவோம். அப்படின்றது தான் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமா சொல்றாரு. இதன் மூலமா எச்சரிக்கிற விஷயமும் அதுதான். நாம ஏதோ வாழ்ந்தோம் அப்படின்னு வாழாதபடி, நல்ல கனி கொடுக்கிறவர்களாக, நல்ல நிலத்தை உடையவர்களாக, நல்ல இருதயத்தை உடையவர்களாக, நல்ல வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருப்போம். ஆண்டவர் நம்மை ஜீவ விருட்சத்தின் கனியை தந்து ஆசீர்வதிப்பார். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.